ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் உண்மை நிகழ்வுகளை சொல்லிட்டு வரேன். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24வது பகுதி தான் பார்க்க போகிறோம். இப்போ 23வது பகுதியில் நான் ரிசல்ட்டு, அதாவது 10ஆம் வகுப்பு ரிசல்ட்டு அது பேப்பரில் தான் அப்போயெல்லாம் வரும். பேப்பரில் இப்போ தான் கையில் செல்லுலேயே பார்த்துட்றாங்களே, ஒரு நிமிஷம் ஒரு செகண்டில் பார்த்துட்றாங்க. ஆனால் நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பேப்பரில் தான் வரும். பேப்பர்லனா அவ்வளோ பேர் நம்பரையும் அதில் அடக்கணும். அப்போ முன்பக்கத்தில் அதை எல்லா நம்பரும் அடக்கும்போது அந்த நம்பர் எப்படி போடுவாங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் பேப்பரை வாங்கிட்டு தேடுறேன் என் நம்பர். அப்படியே பார்க்குறேன், ஒன்றும் கிடைக்கல. சரின்ட்டு டியூஷன் மிஸ்ட்டை போகணும்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஃப்ரெண்டை பார்க்குறேன். வாப்ல நம்ம பார்ப்போம்னு சொல்லி ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகிறா. அவளும் நானும் அவன் நம்பரையும் என் நம்பரையும் பார்க்குறோம். இப்போ அதை பார்த்துட்டு இருக்கோம். நம்பர் கிடச்சிச்சா இல்லையா, உங்கள் மலரக்கா பாஸா ஃபெயிலா அப்படின்றது தெரியலைன்னு சொல்லி முடிச்சிருந்தேன். வாங்க நம்ம 24வது பகுதியில் அதுக்கான பதிலை நம்ம கிடச்சதா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அக்கா பாஸா ஃபெயிலா அப்படின்றத பார்க்கலாம். அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் என்ன பண்ணோம், நம்பரை தேடிக்கிட்டே இருந்துட்டு ஒரு வழியாக கிடச்சிருச்சு. அக்கா பாஸ் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷம். என் ஃப்ரெண்டும் அவன் நம்பரையும் பார்த்தா அவளும் பாஸு. அப்புறம் இன்னொரு 5 பேர் நாங்கள் கேங்காக இருப்போம். 5 பேர் திக் ஃப்ரெண்டு. 5 பேருக்குமே அப்படியே பார்த்தோம். இப்போ எல்லாம் ஃபோன் நம்பர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பேப்பர் தான், நியூஸ் பேப்பரில் வரும் ரிசல்ட்டு. இப்போ எல்லாம் கையில் இருக்க செல்லில் டக்குன்னு ஒரு அப்படின்ற செகண்டில் ரிசல்ட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. நாங்களாம் அப்படி கிடையாது. அப்போ பேப்பர் வாங்கணும், நியூஸ் பேப்பர் வாங்கி அதில் தான் நம்ம நம்பரை தெரிவிக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நாங்கள் படிக்கிற காலத்துலலாம். அப்படி படித்தாச்சு. ஏன் நான் இவ்வளோ ஆவலாக இருந்தேன் அப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, படிப்பதற்கான வசதிகள் கிடையாது, திருவிழா டைம், இப்படி எல்லாமே சேர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா எனக்குள்ள பயம் அதிகமாகிடுச்சு. மார்க்கு என்ன ஏது அப்படின்ற மைண்டுக்கே நான் போகலை. நான் பாஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்றது தான். ஏன்னா பாஸ் பண்ணலைன்னா அப்போ எல்லாம் ரொம்ப அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சொந்த பந்தம் ஃப்ரெண்டுங்க எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கேவலமான ஒரு இதாக இருக்கும். ஆஹா, நம்ம அந்த இதில் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய பரிதவிப்பு. நான் பாஸ் பண்ணின்னு இருக்கிற சாமிலாம் கும்பிட்றேன். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பாஸ் ஆயாச்சு. அப்பாடி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் 9th படிக்கும்போது ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அதை இப்போ சொல்கிறேன். அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பெரியக்காவுக்கு மேரேஜு. எங்கள் பெரியக்காவுக்கு மேரேஜுக்கு மாப்பிள்ளை வர்றாங்க. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓசூர்லேருந்து வர்றாங்க. பெங்களூருக்கு முன்னாடி ஓசூர்லேருந்து வர்றாங்க எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்குறாங்க. பேசி எல்லாம் பேசுகிறாங்க. இல்லை இங்கேயும் பச்சி அது இதுன்னு கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நடைபெறுது. நிகழ்வுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு கொஞ்சம் இஷ்டம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஓகே, நம்ம அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது, அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாதம் கழித்து திருப்பியும் நம்ம வீட்டுக்கே அக்காவை பொண்ணு பார்க்க வர்றாங்க. அவங்க எதுக்காக பின்வாங்கினாங்க என்ன ஏதுன்னு எனக்கு அப்போ சின்ன வயசுலையா அந்த அந்த சுச்சுவேஷன் என்ன காரணம் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 3 மாதம் கழித்து வந்தாங்க. சரி ஓகே பண்ணிட்டாங்க. ஆவணி மாதம் கல்யாணம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பொண்ணை நம்ம இவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் கொடுக்குறோம், தகப்பன் இல்லாத பிள்ளை. அப்போ நம்ம தான் அதை எந்த நல்ல இடமா என்ன ஏதுன்னு பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே மதுரையிலேருந்து ஓசூருன்றது ரொம்ப தூரம் இல்லையா, அதனால்
2 பேர் கிளம்பி போகிறாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோட அண்ணன் பெரியப்பா, அப்புறம் வந்து மாமா, எங்கள் அப்பாவுக்கு அத்தை மகன், அவரும் பெரியப்பாவும் 2 பேரும் போகிறாங்க. போய் அவர் எங்கள் மாமா கம்பெனி இருக்கு பாருங்க, அவர் வந்து என்ன வேலை பார்த்தாருன்னா கிரைண்டர் மிக்சி வந்து செய்கிற கம்பெனியில் வேலை பார்த்தாரு எங்கள் மாமா. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரும் போய் ஓசூப்பை இறங்கிட்டு அந்த கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் விசாரிச்சிருக்காங்க. 2 பேருமே அடையாளம் தெரியாத அளவுக்கு தலப்பா கட்டியிருக்காங்க. தலப்பா கட்டிட்டு அங்கே இருக்கிற பெட்டி கடைகளில் கேட்குறாங்க. பெட்டி கடை 2 3 கடையில் விசாரிச்சாங்க போல. அப்போ அவங்க எல்லாருமே நந்தகோபால், அவர் பேர் நந்தகோபால், எங்கள் அக்கா வீட்டுக்கார் பேர். அவர் நல்ல டைப்பு, அந்த தம்பி எந்த பழக்கமும் கிடையாது, நல்ல டைப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே எங்கள் பெரியப்பாவுக்கு எங்கள் மாமாவுக்கு அப்படின்னு ஒரு நிம்மதியாக போயிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து பொண்ணை தனியாக அனுப்புகிறோம், இங்கே என்ன நிலவரமோ அப்படின்ற பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதனால் அதே மாதிரி போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு திருப்தியாக இருக்கவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி மாதம் கல்யாணம் முடியுது. அப்போ நான் வந்து 9th படிக்கிறேன். 9th நான் படிக்கையில் எங்கள் அக்காவுக்கு திருமணம் முடியுது. திருமணம் முடிஞ்சிச்சா, இப்போ இதை முக்கியமாக சொல்லணும், அதுக்காக தான் இப்போ நான் சொன்னது. அடுத்ததாக நம்ம வந்து ஓகே 10th முடித்தாச்சு, பாஸ் பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது அம்மா சொன்னாங்க டைப் கிளாஸ் போ அப்படின்னு சொல்லி. நான் தான் டைப்புக்காவது நான் பழகிறேன், வீட்டில் இருந்து என்ன செய்ய சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைப்பிங் நான் பழகிறேம்மான்னு எங்கள் அம்மாட்ட கேட்டேன். சரிம்மா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் போயிட்டேன். போய் பழகிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்னென்ன ரூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, நெகம் வந்து அதிகமாக வச்சுருக்கக்கூடாது, கையில் நெகம் அதிகமாக இருக்கக்கூடாது, டைப் படிக்கிறவங்களுக்கு வந்து நெகமே இருக்கக்கூடாது, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் அவங்க ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நானும் டெய்லி பேப்பர் 2 3 பேப்பரை வாங்கிட்டு போகிறேன். போய் டைப் பழகிட்டு வர்றேன். ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரம் தான், அவ்வளோதான். அதை டைப் பழகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். வந்து லீவு முடிஞ்சிருச்சு. 1 மாதம் பழகிருப்பேன் நான். லீவு முடிஞ்சாச்சு. அடுத்தது +1 போகணும். அப்போ +1 போகும்போது எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், என்னம்மா அடுத்து ஸ்கூலில் சேர்த்து விட்றீங்களா, என்ன விவரம்? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கூட நான் சாயந்தரமாக டைப் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். அப்போ எங்கள் அம்மா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க பாருங்க. உண்மையிலேயே என்னால் தாங்கவே முடியாத குண்டு. உண்மையிலேயே அதை வந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு என்ன சொன்னாங்க எங்கள் அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா அடுத்து நீ வந்து வேலைக்கு போகணும். அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஆள் வருமானம் குறைஞ்சிருச்சு, அடுத்து நீ தான் வேலைக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வீடு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நானா அழுகிறேன். எனக்கு வந்து ஸ்கூலை நிப்பாட்ட எனக்கு மனசே இல்லை, படிப்பை நிப்பாட்டுறதுக்கு. அழுகிறேன் கிடந்து அழுதுட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டுகளெல்லாம் போய் பார்த்துட்டு எங்கள் அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்ற. என்னால் சொல்கிற இன்னொரு 2 வருஷம் படியில, அதுக்கப்புறம் நமக்கு நல்லாயிருக்கும், ஏதோ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் அம்மாவுக்கு உதவியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லுதுங்க. ஆமால, நானும் அதை தான் நினைக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் சூழ்நிலை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த பிள்ளைகிட்டலாம். அப்போ என்ன சொல்லுதுங்க பிள்ளைங்கள்லாம், என் ஃப்ரெண்டுகள்லாம் சொல்லுதுங்க, சரி இரு, நாங்கள்லாம் வந்து அம்மாட்ட பேசி பார்க்குறோம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்கலாம், நீ எதுவும் வருத்தப்படாத, என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டுங்க எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் படிப்பை தொடர்ந்தேனா இல்லை பாதியிலேயே என்னோடய படிப்பு நின்றுச்சா, என்ன விவரன்றத நம்ம 25வது பகுதியில் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொன் தமிழ் ஸ்டோரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் நம்ம 25வது பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.